ஸோ இப்போ இந்த வீடியோல பேக்கை பில்ட் பண்றது ஒரு டாப் 5 பெஸ்ட் வேரியேஷன்ஸ் பார்ப்போம். அண்ட் இப்போ அது மட்டும் இல்லாம அந்த டாப் 5 ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஒரு பர்ஃபெக்டான ரொட்டீன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல அந்த டாப் 5 ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு 2 ரொட்டீன் தரேன். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க பேக் நல்லா டெவலப் ஆகும். இப்போ அந்த டாப் 5 பெஸ்ட் ஒர்க் அவுட்ன்றது என்ன கிரைட்டீரியால செலக்ட் பண்ணிருக்குன்னா, ஒன்னு வந்து மேக்ஸிமம் ஸ்டிமுலேஷன். இப்போ மசில் பில்டிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மசில் ஸ்டிமுலேஷன் தான். ஒரு ஒர்க் அவுட் போடுறப்ப ஒரு மசில் வந்து எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் ஆகுது, எவ்வளவு தூரம் ஸ்குவீஸ் ஆகுது, ஸோ இதுதான் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்றப்ப மேக்ஸிமம் ஸ்டிமுலேஷன் இருக்குன்றதும், ஸோ அது மாதிரி ஒரு ஒர்க் அவுட் செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்றப்பதான் நமக்கு ஒரு மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இப்போ இன்னொரு கிரைட்டீரியா என்னன்னா, இதுல வர ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் சிலது என்னோட ஃபேவரட்டான ஒர்க் அவுட்டும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நான் ட்ரெயின் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒர்க் அவுட், ஸோ அதையுமே ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் இப்போ இந்த டாப் 5 வேரியேஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ பேக் மசில் ஒரு 2 மேஜர் குரூப்பா டிவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பர் பேக், இந்த ட்ராப்ஸா இருக்கட்டும், இந்த ரியர் டெல்டா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் அப்பர் பேக். ஸோ நீங்க இப்போ இதெல்லாம் ட்ரெயின் பண்றப்போ உங்க பேக்கோட திக்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பேக் பார்க்க நல்லா சாலிடா தெரியும். அண்ட் இப்போ இன்னொரு மெயினான ரீஜன் என்னன்னா லேட். அண்ட் இப்போ இந்த லேட்டை நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்க பேக்கோட வித்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க இது மாதிரி டிவைட் பண்ணி ட்ரெயின் பண்ணாலே போதும் உங்க பேக் நல்லா டெவலப் ஆகும். அண்ட் இப்போ ஆல்சோ நம்ம பேக் மசில ட்ரெயின் பண்றதுக்கு ஒர்க் அவுட்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே தேவையில்ல. ஒன்னு வந்து ஹரிசாண்டல் புல், லைக் வந்து எல்போ வந்து உங்க பாடிக்கு பர்பெண்டிகுலரா வச்சுட்டு புல் பண்ற மூவ்மெண்ட். இன்னொன்னு வந்து வெர்டிகல் மூவ்மெண்ட், உங்க பாடிக்கு பேரலா புல் பண்ற மூவ்மெண்ட். இந்த பாடிக்கு பர்பெண்டிகுலர் ஹரிசாண்டலா புல் பண்ற மூவ்மெண்ட் வந்து உங்க அப்பர் பேக் நல்லா டார்கெட் பண்ணும். அண்ட் அதுவே பாடிக்கு பேரலா வச்சு புல் பண்ற மூவ்மெண்ட் வந்து உங்க லேட்டை நல்லா டார்கெட் பண்ணும். அண்ட் இப்போ இந்த டாப் 5 வேரியேஷன்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டாப் 5 ஒர்க் அவுட்ல 5th ஒர்க் அவுட் என்னன்னா பார்பல் ரோயிங் தான். இப்போ இந்த பார்பல் ரோயிங் போடுறப்ப பேக்கோட ஸ்டிமுலேஷன்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஸ்ட்ரெச்சா இருக்கட்டும், ஸ்குவீஸா இருக்கட்டும், உங்க அப்பர் பேக்ல நல்லா ஃபீல் பண்ணலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட். பட் ஸ்டில் ஏன் இதுக்கு 5th பிளேஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இதை நிறைய பேர்னால எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பீனரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ப்ராப்பரான ஃபார்ம்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அதனால நிறைய பேருக்கு லோயர் பேக் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால 5th பிளேஸ் கொடுத்தேன். பட் ஸ்டில் உங்களுக்கு இப்போ ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் அவுட். இப்போ இந்த டாப் 5 ஒர்க் அவுட்ல 4th ஒர்க் அவுட்னா க்ளோஸ் கிரிப் லேட் புல் டவுன். இப்போ இந்த க்ளோஸ் கிரிப் லேட் புல் டவுன்ன்றது இந்த ஒர்க் அவுட் போறப்ப ஸ்குவீசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல நீங்க வெயிட் அதிகமா லிஃப்ட் பண்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம ஸ்குவீஸ் பண்றதுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா உங்க லோயர் லெட்ஸ் நல்லா டெவலப் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த ஒர்க் அவுட் பண்றப்ப நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிகமான வெயிட்டை வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாம ஒரு மாடரேட்டான வெயிட்ல நல்ல ஸ்குவீசிங்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். ஸோ அப்படி பண்றப்போ உங்களுக்கு பைசப்பும் அதிகமா இன்வால்வ் ஆகாது. அண்ட் ஆல்சோ உங்க லேட்டுமே நல்லா ஃபீல் ஆகும். அண்ட் இப்போ இந்த டாப் 5 ஒர்க் அவுட்ல 3rd ஒர்க் அவுட் அண்ட் என்னோட ஃபேவரட்டான ஒர்க் அவுட்னா செஸ்ட் சப்போர்ட்டட் ரோயிங் தான். இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய ஜிம்ல செப்பரேட்டான மிஷினே இருக்கும். பட் அப்படி இல்லைனாலுமே பரவாயில்ல, நீங்க நார்மலா இன்க்ளைன் பெஞ்ச்ல நல்ல ப்ராப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட் பொறுத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு இப்போ பேக் பெயின் இருந்ததுன்னா உங்க லோயர் பேக் ஸ்டிமுலேட் ஆகாம இந்த ஒர்க் அவுட் நல்லா ஈஸியாவே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஈவன் நீங்க பிகினரா இருக்கீங்களோ இல்ல அட்வான்ஸ்டா இருக்கீங்களோ எல்லாருமே இந்த ஒர்க் அவுட் நல்லா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட் போறப்போ உங்க அப்பர் பேக் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அதனால உங்க பேக்கோட திக்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இந்த டாப் 5 ஒர்க் அவுட்ல 2nd ஒர்க் அவுட்னா சீட்டட் ரோஸ் தான். இது பேக்கை ட்ரெயின் பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி சாலிடான ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்றப்ப நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இல்ல ஸ்ட்ரெச்சிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த ஒர்க் அவுட் போறப்போ ரொம்ப ஃப்ரண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாம இந்த ஒர்க் அவுட் போறப்ப நீங்க ஸ்குவீசிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ நீங்க ப்ராப்பரான வெயிட்ல ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ணாலே போதும், இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். இப்போ இந்த டாப் 5 ஒர்க் அவுட்ல 1st ஒர்க் அவுட் என்னன்னா லேட் புல் டவுன் தான். ஸோ லேட்டை டெவலப் பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் அவுட்னா அது லேட் புல் டவுன் தான். நீங்க இந்த ஒர்க் அவுட்டை நல்லா ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணாலே போதும் உங்க லேட் டெவலப்மெண்ட்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நிறைய பேர் அதிக வெயிட் போட்டு பைசப் வச்சு புல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லாம நீங்க மாடரேட்டான வெயிட்டை வச்சு பேக்கை ஃபீல் பண்ணி ட்ரெயின் பண்ணாலே போதும் உங்க லேட் நல்லா டெவலப் ஆகும். ஸோ நீங்க இது மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹரிசாண்டல் வெர்டிகல் மூவ்மெண்ட், இதை வச்சு ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் கிரியேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் அப்பர் பேக் ஆர் லேட்ஸ், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இதுக்கு ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்க இது மாதிரி ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணி பேக்கை ட்ரெயின் பண்ணாதான் உங்க பேக் நல்லா டெவலப் ஆகும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மசிலோட டாப் 5 வேரியேஷன் வேணும்ன்றதை கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்னும் மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.